இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சீலா மீன், வஞ்சரம்னு சொல்லுவாங்களா அது. நான் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இது கொஞ்சம் பீஸ் எல்லாம் இந்த மாதிரி இருக்கும், முள்ளே இருக்காது, ஒன்று போல் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம இதையும் ஃபாயில் தான் பண்ண போகிறோம். ஆனால் இன்றைக்கி வந்து மிளகுத்தூள் மட்டும் இல்லை, இன்றைக்கி மிளகாய் தூளும் லேசாக சேர்த்துக்கிற போகிறோம். கொஞ்சம் வித்தியாசமாக ஃபாயில் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் நெடியாருதா தம்பி? போட்டாச்சு. அது கூட இப்போ நம்ம மிளகாய் தூள் போடுறோம், லேசாக லைட்டாக போட்டுறோம். போட்டுட்டு இதை பெரட்டி விடலாம். பெரட்டி விட்டுட்டு அதுலேயே லேசாக போட்டுட்டு அடுத்து நம்ம உப்பு போடுறோம் லேசாக. இப்போ இதுக்கு ஒன்று போல் ரொம்ப கலக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இதை ஃபுல்லாக மூடி வச்சு குக் பண்ண போகிறோம். ஓகே, ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுறலாம். இப்போ கொஞ்சம் போல் நம்ம மறுபடியும் இன்றைக்கும் இட்லி சட்டியில் தான் அவிக்க போகிறோம். ஆனால் அன்றைக்கி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண போகிறோம். இப்போ இதுக்குள்ளே ஃபுல்லாக ஃபிஷ் இருக்குது. நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வச்சிடுறோம். ஏன்னா வாழை இலையில் உள்ள பச்சை நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். மூடி வச்சிடுறோம். அது மாதிரி வச்சாச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்றத. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வெந்திருக்கும்னு நினைக்கிறேன், எப்படின்னு தெரியல, பார்த்துடலாம். ஓ, வெந்திருக்குமா? அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. ஓகே, எடுத்து வச்சாச்சு. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். தம்பி, சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. சுடுதா? நல்லா இருக்கா? பொரிச்ச மாதிரி இருக்கா? இல்லை அவ்வளோ டேஸ்ட்டாக இல்லை என்ன? நல்லா இருக்கு. சரி, ஓகே. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.